இன்றைக்கி சண்டே, புரட்டாசி மாதமாக வேற போச்சு. சரி ஏதாவது பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. மஷ்ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். என்னென்னு வாங்க பார்த்துடலாம். மேராக்காவை வச்சு பிரியாணியா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே சோம்பு, 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது, 3 பெரிய வெங்காயம் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கலந்துக்கலாங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினா, மல்லி ஒரு கைப்படி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தாங்க ஆட் பண்ணுவேன். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேராக்காவை சேர்த்துக்கலாம். மேராக்காய் நல்லா தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் அளவு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ், குருணை ரைஸ் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. அல்லது பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. 3 டம்ளருக்கு 6 டம்ளர் அளவு தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் மட்டும் மேலே சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.